நம்ம இருக்கிறது பொள்ளாச்சி வட்டம் சிங்காநல்லூர் ஈஸ்வரமூர்த்தி அவங்க தோட்டம். இப்போ நம்ம நெட்சர் பயோஃபிட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா தென்னைக்கு இருக்கிற 2 ஆண்டு காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு தோட்டமில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வறட்சியின் காரணமாக எதுவுமே பயன்படுத்திக்க முடியல, ப்ராடக்ட்டும் பயன்படுத்திக்க முடியல. உள்ளே வந்து தண்ணியே மரத்துக்கே இல்லாத சூழ்நிலை இருந்தது. இப்போது இந்த தோட்டத்தில் ஏற்கனவே 300 மரங்கள் இருக்குது, வீட்டை ஒட்டி இருக்கிற தோப்பு. இதுக்கு நம்ம நெட்சர் பயோஃபிட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போது கரெக்டாக அடுத்த டோஸ் பயன்படுத்த வேண்டிய நேரம். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை முடிந்து இந்த மழை சீசன் முடிஞ்சு இப்போ ஆகஸ்ட் தேதி 12 ஆயிடுச்சு. இந்த டேட்டில் நம்ம ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க ரிமைண்ட் பண்ணியிருந்தோம். சரி வந்து பார்த்துட்டு இப்போ காய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் போட்டிருக்காங்க. குப்பை போட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்திக்க போகிறாங்க. பார்த்திங்கன்னா காய்ப்பு வந்து நல்லாவே இருக்குது. முன்னே இருந்ததுக்கு இந்த 2 ஆண்டு காலம் பயன்படுத்துனது பார்த்திங்கன்னா காய்ப்பு நல்லாவே இருக்குது. விழுந்த காயுமே கூட பார்த்திங்கன்னா சைஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. இந்த காய் அவுட் அண்ட் சைஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப திருப்தி 2 ஆண்டு காலம் பயன்படுத்தினதில்லை. இப்போது இந்த தோட்டத்தில் வறட்சி தாங்கி நல்லா வந்தது அப்படிங்கிறது அவங்களே சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். இப்போ காய் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடக்கிற காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சைஸு வெயிட்டு வந்திருக்கு. மரம் பார்த்திங்கன்னா ரெகுலராக இங்கே ஓரளவுக்கு ஒரு தண்ணி அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களும் இருந்ததுனால தண்ணி ஓரளவுக்கு பாய்ச்சிட்டாங்க. நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பயன்படுத்தல என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்குது, அவுட்டர் வந்திருக்குது எல்லாமே அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்ககிட்டையும் ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். இப்போ அடுத்து என்ன பயன்படுத்தல, என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிது, இந்த தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சி கொடுத்ததில் என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்களே கண் கூட பார்க்குறீங்க. அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ இந்த தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் தண்ணி ரெகுலராக பாய்ச்சிட்டு இருந்தோம். 3 மாதத்துக்கு ஒரு டைமு கன்னியூவாக நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். 2 ஆண்டு காலம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா நம்ம ப்ராடக்ட்டு. இப்போது பயன்படுத்தினதில் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி அவுட்டன் எல்லாமே வந்திருக்குது. இது வந்து பயன்படுத்துறதுனால மற்றவங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னு நீங்கள் என்ன மாதிரி தகவல் சொல்லலாம்? அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம செய்கிற மாதிரி பண்ணிட்டேங்க. சரிங்க. அது மேலே அது நம்மளுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு பயனுள்ள விஷயம், பயனுள்ள இதுதான் நடந்துருச்சுங்க. அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் எல்லாத்துக்கும் சொல்லணுன்னு யார் எல்லாம் என்னை கூப்பிட்டு போய் நீங்கள் காமிச்சிங்க சில தோட்டத்தில் இந்த மாதிரி இது பயன்படுத்தங்காட்டி இந்த மாதிரி வந்ததுங்க. நான் ஆனால் அதே மாதிரி பயன்படுத்தினேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு மற்ற தோட்டத்தை பார்த்துட்டு தான் நீங்களே ரசாயனம் தான் பயன்படுத்திட்டு இருந்தீங்க முதல்ல. பண்ணிட்டு இருந்தேன். மற்ற தோட்டத்தை பார்த்து பயன்படுத்தின தோட்டத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. பயன்படுத்தல உங்களுக்கு நம்பிக்கை வந்து இந்த மாதிரி இந்த தோட்டம் மோகன் வந்து மண்ணூரில் மோகன் பயன்படுத்துகிறாரு, நீங்கள் வந்து பாருங்க. நீங்கள் நான் போங்காட்டி வந்து நல்ல முறையாக பார்த்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. சரி நம்மளும் பயன்படுத்தலை. சில பேரில் வந்து முதல்ல ஒரு 100 மரம் தான் கொடுப்பாங்க. நான் 700 மரத்துக்குமே ஃபுல்லாக வாங்கி அப்ளை பண்ணிட்டேன். அந்த நம்பிக்கையே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்துருச்சு இல்லைங்களா? வந்தங்காட்டி 700 மரத்துக்குமே நான் பயன்படுத்தணுங்க. ஓகே ஓகே. 75க்கு மட்டும் பயன்படுத்திட்டு ஏன்டா இதோட ரிசல்ட் வந்து பின்னாடி இதுக்கு மட்டும் தான் கிடச்சிது, இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க பூராத்துக்கும் பயன்படுத்தணுங்க. ஆனால் உங்களுக்கு மட்டை செடிச்சில்ல, குறும்ப கீழே எங்கேயும் கொட்டுறதில்லை, அந்த ஒல்லிக்காய் தேரைக்காயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை இல்லைங்களா? முதல்ல வந்து ஒரு 25% வந்துட்டு இருந்ததுங்க. சரிங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தீர்வு சொல்லுங்காட்டி அது மாதிரி பயன்படுத்துங்காட்டி நம்மளுக்கு வந்து அந்த ஒல்லிக்காய் வந்து இப்போ வந்து 15% குறைஞ்சிருச்சு. 10% வருது. இருந்தாலும் நம்ம வருங்காலத்தில் வந்து இது கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறதுனால அதை வந்து தவிர்க்க முடியும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை வந்து பின்பற்றி நம்ம வந்து அதை தவிர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து முழுசாக பயன் கிடைக்குங்க. அது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா மரத்துக்கும் ஒரே மாதிரி பயன்படுத்த முடியாது. ஒரு சில ஒல்லிக்காய் வருது, அந்த மரத்தில் மட்டும் காய்ப்பு திறன் கம்மியாக இருக்குது, காய் வந்து பிஞ்சு கொட்டுதுன்னா அதுக்கு வேறு ரெமெடி. இதே தான் பயன்படுத்துகிற விதங்கள் வந்து வேறு மாதிரி பண்ணும்போது அந்த ரெக்கவர் பண்ண முடியும். அது உங்கள் தோட்டத்துலையும் பார்த்துட்டோம். கட்டாயம் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துலாங்க. உங்களுடைய இந்த பங்களிப்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய இடத்துங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரே இதாக பயன்படுத்தணும்னு ஒரு நம்பிக்கை வந்தங்காட்டி பயன்படுத்திட்டுங்க. மற்றவங்ககிட்ட நீங்கள் கேட்குறது என்னங்கன்னா 10 ரூபாய் கேட்பீங்க, இதுக்கு மட்டும் பயன்படுத்தி பாருங்க அது எப்படி வருதுங்க. நம்மளுக்கு ஒரே இதாக பயன்படுத்துங்காட்டி எல்லாம் மாற்றம் வருங்காட்டி நான் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறேன். இதில் உங்களுக்கு வந்து அவுட்டன் எவ்வளோ வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா? முதல்ல வந்து 400 கிராம் தான் வந்ததுங்க. சரிங்க.
அப்புறம் ரெண்டாவது யூஸ் பண்ணங்காட்டி ஒரு 450 வந்ததுங்க ஒரு வருஷத்தில். அப்போ ரெண்டாவது வருஷத்தில் 500 வந்ததுங்க. இப்போ மூணாவது வருஷத்தில் நம்மளுக்கு 520 கிராம் வருதுங்க. ஒரு 25% கூடி வந்திருக்குது. கூடி நம்ம பண்ணுற செலவு இதில் எடுத்துடலாம். தாராளமாக உரத்துக்கு என்ன செலவு பண்ணுறோமோ அது மூலிமா எந்த பக்க விலையும் இல்லைங்க. அப்புறம் நம்ம காய் வந்து என்னங்கன்னா அவர் பவுடருக்கு எடுத்துகிட்டு போயிடுறது. ஓ, அவருக்கு வந்து எந்த ரசாயனம் யூஸ் பண்ணுறதுனால சரின்ட்டு இது நான் பவுடருக்கு எடுத்துகிட்டு போயிடுன்ட்டு நம்ம போடுற வியாபாரி வந்து விரும்பி அவர் பவுட்ரு சொந்தக்கார ஃபேக்ட்ரிக்கு அவங்க என்னங்கிறாங்க 500 காய் இருந்தாலே இவர் நம்மளுக்கு அனுப்பிச்சிரு, 300 காய் இருந்தாலும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாதனால நம்ம காய் மேலே அவருக்கு ஒரு பிரியம் வந்துடுச்சுங்க. பருப்போட டேஸ்ட்டு, பருப்போட மண்ணை கலரு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அது நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்காட்டி நம்மகிட்டே எடுக்கலாம். ஓகே, நன்றிங்கண்ணா. நன்றி.